அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். திருக்குர்ஆனின் கடைசி 2 சூறாக்களான நாம் அடிக்கடி ஓதுகிற குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூரா அல் ஃபலக்கும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கிற சூரா அன் நாஸை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். பாதுகாப்பு தருகிற சூறா, பாதுகாப்பு தேடப்படுகிற சூறாக்கள் என்று இந்த 2 சூறாக்களுக்கு பெயர். இந்த 2 சூறாக்களை ஓதிக்கொள்பவர்கள், ஓதி விடுபவர்கள், பாதுகாப்பு தேடுபவர்கள் எல்லாவித பலன்களையும் பெறுவார்கள் என்பது மார்க்கத்தினுடைய நூலாசிரியர்கள் நிறைய பேர் எழுதி வைத்த செய்தி. பாருங்கள், இந்த சூறாக்களை குறித்து பேசுவோம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள் ஒரு தடவை, இன்ன இஃப்ரீத்தம் மினல் ஜின்னி யுகீதுக். ஜின்களில் இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு உங்களுக்கு அது சூழ்ச்சி செய்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா ஆவைத இலா ஃபிராஷிக், நபியே நீங்கள் உங்களுடைய படுக்கைக்கு ஒதுங்குகிற போது நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குல் அஊது பிரப்பில் ஃபலக்கிலிருந்து தொடங்கி மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்த இறங்கிய சூறாக்கள் இந்த 2. இந்த சூரா இறங்கியதன் பின்னணி குறித்த கருத்துக்களில் இந்த செய்தியும் உண்டு. அன்ஸலஹுமா அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியகூனா ருக்யத்தம் மினல் ஐன். கண் திருஷ்டியில இருந்து பாதுகாப்பு பெற்று ஓதிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த 2ஐயும் இறக்கி வைத்தான் என்கிற கருத்தும் இந்த சூறாவை பற்றி உண்டு. மிக முக்கியமாக இந்த சூறா இறங்கியதன் பின்னணியும், இந்த சூறாக்களை குறித்து தப்சீர்களில் பரவலாக நிறைய தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி மிகவும் முக்கியமானதும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில சூனியம் வைக்கப்பட்டார்கள். இந்த சூனியம் அவர்களுக்கு சில இடையூறுகளை தந்தது என்பது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்து.